வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகா ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சீதா சொன்ன பதிலால முத்து ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. காரை ரொம்ப ஸ்லோவா ரிவர்ஸ் எடுத்து இடத்துல நிறுத்திட்டு ஷெட்ல இறங்குறாரு. அப்போ அங்க வர்ற செல்வம், முத்து வா, உனக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன்னு சொல்ல எதுக்குன்னு கேக்குறாரு. ஏன் ஏதாவது டென்ஷன்ல இருக்கியா அப்படின்னு செல்வம் சொல்ல, டேய் விஷயத்த சொல்றான்னு கடுப்படிக்கிறாரு முத்து. உன்னை தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு செல்வம் கொஞ்சம் தயக்கத்தோடையே சொல்ல, திரும்புற முத்து அப்படியே முழி ரெண்டும் வெளியே வர்ற மாதிரி முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. வேகமா 4 எட்டு நடக்கிறவரு திரும்பி நின்று, செல்வம் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கத்த, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு தம்பி, அதான் வந்தேன்னு அருணோட அம்மா சொல்றாங்க. என்ன விஷயம்னு முத்து வெடுக்குன்னு கத்த, கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு முத்து திரும்பாமலே கத்திட்டு இருக்க, நான் வேற என்னப்பா பேச போறேன், என் பையன் அருணை பத்தியும் சீதாவை பத்தியும் தான் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க 2 பேருக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையேங்கிறாரு முத்து. புரியுதுப்பா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையே, அது எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல இருந்து தடையா இருக்கிறது நீங்க தான் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, முத்துவுக்கு பயங்கரமா ஏறிடுது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க, நான் வேணா என் கார் எடுத்துட்டு போய் லாரியில மோதிடவா, உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு முத்துக்கத்த. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, என் மனசுல இருக்கிறத பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சில நேரத்துல மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்குன்னு பேசிக்காம போய் தான் பல பிரச்சனைகள் வருதுன்னு அருணோட அம்மா சொல்ல, இப்ப என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு அவர் வெடுவெடுன்னு கத்த, நானும் சீதாவோட அம்மா கிட்ட போய் கல்யாண விஷயமா பேசினேன். ஆனா அவங்க உங்களோட விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நானும் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனியும் எதுவும் சரியா அமையலங்கிறாங்க அவங்க. அது கஷ்டம்தான், உங்க பையனுக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றது கேளுங்க தம்பி, அன்னைக்கு அந்த ஜோசியர் இடத்துல நாம பாத்துக்கிட்டோம். அங்க நீங்களும் சீதா ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்க. ஜோசியர் அருணுக்கும் சீதாவுக்கும் பொருத்தம் சரியா இருக்குன்னு சொன்னாரு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, இங்க பாருங்க, அது ஒரு குத்து மதிப்பா குறிச்சு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க சொன்னா போதுமா? எத்தனையோ ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்னாவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் ஆசைப்படுற வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கணும். ஒரு அம்மாவா நான் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுக்கணும். பிள்ளைங்களோட வழி பெத்தவங்களுக்கு தானேப்பா தெரியும். ஒருவேளை சீதாவோட அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சிருக்கலாம். ஆசைப்படுறவங்களை சேர்த்து வச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சீதாவையே மருமகளை ஏத்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க அப்படின்னு முத்து ஏதோ சொல்ல வர, புரியுது, சீதா குடும்பம் உங்க முடிவை தான் பெருசா மதிக்கிறாங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு. ஆனா நீங்க மட்டும்தான் சம்மதம் சொல்லாம இருக்கீங்க. உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா அருணும் சீதாவும் கடைசி வரையிலும் உங்க மேல நன்றியோட இருப்பாங்க. தம்பி, வாழ்க்கையில ஒரு உறவை பிரிக்கிறது ரொம்ப சுலபம், அதனால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது. ஆனா உறவுங்களை சேர்த்து வைக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. என் பையன் ரொம்ப நல்லவன்பா, உங்க கண்ணுக்கு அவன் நல்லவனா தெரியல. உங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்துருக்கு, ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க முத்து, ஆமா பெரிய இவரு அப்படின்னு ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்காரு. சீதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, நீங்களும் ரொம்ப நல்லவர் தான். ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்பு, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. உங்க கோபத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சீதாவை பத்தியும் யோசிங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என் பையன் சீதாவை நல்லா பாத்துக்குவான். நானும் என் மருமகளை தங்க மாதிரி பாத்துக்குவேன். அதுக்கு நீங்க மனசு வைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் வரும்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற அருணோட அம்மா பேசாம போயிடுறாங்க. முத்து கொஞ்சம் யோசனையா இப்படியும் அப்படியும் நடக்கிறாரு. அப்போ செல்வம் அங்க வந்து, என்னடா என்ன சொல்றாங்கன்னு கேட்க, புதுசா என்ன சொல்ல போறாங்க, அவங்க பையனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேக்குறாங்க. முத்து சொல்ல, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்னு செல்வம் கேட்கிறாரு. முத்து எந்த பதிலும் சொல்லாம அப்படியே யோசனையா முகத்தை நிமித்திட்டு நிக்க, முத்து நான் ஒன்று சொல்லட்டுமா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு பிறகு நீ சீதாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லதுன்னு
எனக்கு தோணுதுங்கிறாரு. முத்து கொஞ்சம் கோவமா செல்வத்தை பார்க்க, ஆம்பளைங்க நாம வெளியில 1000 பேரை பார்ப்போம்டா, அதுவும் நம்ம தொழில புதுசு புதுசா ஆளுங்களை பார்ப்போம். சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நமக்கு செட்டே ஆக மாட்டாங்க, நமக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்லடா, அது வேறடா. ஆனா இதுல சீதாவோட லைஃப் இருக்குடா. அந்த பொண்ணு நினைச்சிருந்தா உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம அவன் தான் முக்கியம்னு போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. ஆனா அந்த பொண்ணு இப்பவும் உன் சம்மதம் வேணும்னு நிக்குதுல்ல, அதுக்கு நீயும் ஒரு மதிப்பு கொடுக்க வேணாமாடா? அந்த பொண்ணு விருப்பத்துக்கு விட்டா அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பாள்லடா. நல்லா யோசிச்சு பாருடான்னு செல்வம் அவர் பங்குக்கு சொல்றாரு. முத்து இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயா வீட்டில் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா இது என்னம்மா பணம்னு வந்து மனோஜ் கேட்குறாரு. கீழ் வீட்டிலேருந்து இப்போதான்டா வாடகை கொடுத்தாங்க. இந்த மாதம் 2 நாள் லேட் ஆயிடுச்சு. அடுத்த மாசத்துலேருந்து 3000 ரூபாய் சேர்த்து கேட்க போகிறேன். சென்னையில் வாடகை வீட்டுக்கு டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போதான் நான் பேப்பரில் பார்த்தேன். நாம மட்டும் ஏன் கம்மியாக விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா பணத்தை எண்ணி முடிச்சு வைக்க, உள்ளர வர ரோகிணி ஆன்ட்டி இந்தாங்கன்னு ஒரு கவரை நீட்டுறாங்க. என்ன அதுன்னு விஜயா கேட்க, பிரிச்சு பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, என் முதுகு பின்னாடி தான் நிப்பியா, முன்னாடி வா இப்படி அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல கவரை வெடுக்குன்னு புடுங்குறாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா? பிரிச்சு பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்க, அதுல 1 lakh பணம் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, 1 லட்சமா அப்படிங்கிற விஜயா வேகமா கவரை பிரிக்கிறாங்க. பணக்கட்டை எடுத்து வெளியே பார்த்துட்டு பணம் கரெக்டா இருக்கான்னு கேக்குறாங்க. டவுட்டா இருந்தா எண்ணி பார்த்துக்கங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, விஜயா அவங்கள ஒரு பார்வை பார்க்க, அம்மா இப்பதான் வாடகை பணத்தை எண்ணி பார்த்தாங்க, இப்ப இவ்வளவு பணத்தை திருப்ப எண்ணணும்னா டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு மனோஜ் முட்டு கொடுக்குறாரு. டேய் சும்மா இருடாங்கிற விஜயா, இது நல்ல பணம் தானே இல்ல கள்ள பணமா அப்படின்னு விஜயா கேட்க, கள்ள நோட்டு அடிக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது ஆண்டிங்கிறாங்க ரோகிணி. உனக்கு தான் திருட்டு நகை விற்கிறவங்களெல்லாம் தெரியுமே, அதனால தான் கள்ள நோட்டு அடிக்கிறவங்கள தெரியுமோ என்னமோன்னு கேட்டேன் அப்படின்னு படு நக்கலா சொல்ல, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரோஹிணி நிற்க, விஜயா ஒரு நோட் எடுத்து இப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. அம்மா அது நல்ல நோட்டாக தாம்மா இருக்கும் அப்படின்னு மனோஜ் முன்னாடி வந்து சொல்ல, சரி உனக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பணம் கிடைச்சது? அந்த நகை இருந்தால் தான் பணம் வாங்க முடியும்னு சொன்னேன்னு விஜயா கேட்க, நகை இல்லைனாலும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் என்ன சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யார்கிட்ட இவ்வளவு பணத்தை வாங்கின அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாம் யார்கிட்ட வாங்கினங்கிற மாதிரி மனோஜும் பார்க்க, அதான் உங்களுக்கு பணம் வந்துருச்சுல்ல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் என்னடி பணத்தை கொடுத்த உடனே வார்த்தை நீளுது, என்ன திமிரு ஏறிடுச்சான்னு குரலை உயர்த்துறாங்க விஜயா. அப்படிலாம் இல்லை ஆண்டி, நீங்க கேட்ட பணம் வந்துருச்சுல்ல அதான் சொன்னேங்கிறாங்க ரோஹிணி. என்ன பார்வதி கிட்ட ஏதாவது வாங்கியிருக்கியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது வாங்கிட போற, அது எனக்கு இன்னும் அசிங்கமாயிடுங்கிறாங்க விஜயா. இல்ல ஆண்டி 1 லட்சம் ரூபா கடன் தர்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயாவுக்கு ரொம்பவே கேவலமாயிடுது. ஓ அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு விஜயா கேட்க, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை ஆண்டி, நீங்க தான் கேட்டீங்க பார்வதி ஆண்டி கிட்ட வாங்கினியான்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி அப்ப இவ்வளவு பணத்தை யார்கிட்ட தான் வாங்கின அப்படின்னு மனோஜ் கேட்க, வித்யா கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வித்யா கிட்டையா அப்படின்னு விஜயாவும் கேட்க, வித்யாவுக்கு பண தேவைன்னா என்கிட்ட வாங்குவா, எனக்கு பண தேவைன்னா அவகிட்ட வாங்கிப்பேன் அப்படின்னு புழுக, வித்யாவுக்கு உனக்கும் சண்டைன்னு சொன்னேன்னு சரியா பாயிண்ட பிடிக்கிறாரு மனோஜ். நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோன்னு ரோஹிணி சொல்ல, எப்படிங்கிறாரு மனோஜ். சில பேர் பணத்தை பார்த்தா சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு விஜயாவை ஜாடையா ஒரு பார்வை பார்த்துட்டு, சில பேர் பணத்தை கேட்டா சமாதானம் ஆயிடுவாங்க, இதுல என் ஃப்ரெண்டு 2வது ரகம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டேய் இவகிட்ட எதுக்குடா இதெல்லாம் பேசிக்கிட்டு, அதான் பணம் வந்துருச்சுல்ல இங்க பாரு, அப்புறம் இந்த பணம் நீ கொடுத்த திருட்டு நகைக்காக இல்லை, ஏன்னா நம்ம நகையை ஃப்ரீயா தானே கொடுத்தோம், அந்த நகையை கொடுத்துட்டு இப்ப பணம் வேற கேட்கிறாளேன்னு நினைக்காத, எனக்கு தெரியும் கிச்சன்ல நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன மீட்டிங் போட்டு பேசுறீங்கன்னு, அதனாலலாம் நான் இந்த பணத்தை உங்ககிட்ட கேட்டு வாங்கல, இந்த பணத்தை நீ பணக்காரின்னு சொல்லி என்னை ஏமாத்தனல்ல, அதுக்கு தண்டனையா போடுற ஃபைன் தான் இது அப்படிங்கிற விஜயா கையில பணத்தோட எழுந்திருச்சு போக, அம்மாமா இந்த வாடகை பணத்தை விட்டுட்டு போறீங்க இந்தாங்கன்னு மனோஜ் எடுத்து கொடுக்குறாரு. விஜயா அவங்க ரூம்குள்ள வேகமா போயிட, இந்த பக்கம் ரோஹிணியும் உள்ளர வந்து பட்டுன்னு கதவை சாத்த போறாங்க. பின்னாடியே வர மனோஜ், ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு பின்னாடியே வந்து நிக்க, அதிக பணம் வந்துருச்சுல்ல அதனால தான் கொஞ்சமா இருக்கிற பணம் ஆன்ட்டிக்கு ஞாபகத்துல இல்லை அப்படின்னு சொல்ல, அம்மாவை அப்படிலாம் சொல்லாத, சரி
இந்த பணத்தை நீ உண்மையிலேயே வித்யா கிட்ட தான் வாங்கினியா? என்கிட்டயாவது உண்மையை சொல்லுன்னு கதவை சாத்திட்டு கேக்குறாரு. ஏன் மனோஜ் எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் ஒன்னும் ஆரம்பத்துல உங்ககிட்ட சந்தேகப்படலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்ட பாரு, அதுக்கப்புறம் உன் மேல சந்தேகப்படாம இருக்க முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ இப்படி அடிக்கடி சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா என்ன சாக அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போயிடுறாங்க. காரை ஓட்டிட்டு வர முத்து ஒரு வீட்டு முன்னாடி சாதாரணமா நிறுத்திட்டு கீழே இறங்கி சோம்பல் முறிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவர் லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்க அன்னைக்கு ஒரு பொண்ணு கையில தூக்கிட்டு வந்தது அவருக்கு ஞாபகம் வருது. இந்த வீட்டுல இருந்து தானே ஒரு மருந்து குடிச்ச பொண்ணு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், அதே வீட்டுல இருந்து திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சோ அப்படிங்கிற முத்து வேகமா ஓடி வர்றாரு. கேட்டுக்கிட்ட வந்து நின்று சார் சார்னு கூப்பிட, வாங்க தம்பி அப்படின்னு அந்த அம்மா பட்டு சேலையோட கூப்பிடுறாங்க. என்னம்மா நீங்க தானா அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க அந்த தம்பி வந்துட்டாரு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் நல்ல நீட்டா வேஷ்டி சட்டையில வர்றாரு. வீட்டு முன்னாடி பனை ஓலையில செஞ்ச டெக்கரேஷன் கொஞ்சம் இருக்கு. முத்து வணக்கம் சார்னு சொல்ல, வாப்பா அப்படின்னு கேட்டு திறக்க, வண்டி புக் பண்ணி இருந்தீங்க வந்து பார்த்தா உங்க வீடுங்கிறாரு முத்து. ஆமாப்பா நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அதானே நம்ம கிட்ட ஒரு தடவை சவாரி புக் பண்ணா மறுபடியும் நம்மகிட்ட தான் வருவாங்க. சரி எங்க போகணும்னு சொல்லுங்கன்னு முத்து கேக்குறாரு. இல்லப்பா நான் அதுக்காக உன்னை கூப்பிடல அப்படின்னு முத்து கேட்க, தம்பி இன்னைக்கு என் பொண்ணு உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, நான் என்னமா பண்ணேங்கிறாரு முத்து. இல்லப்பா இந்த காலத்துல மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றதே கிடையாது, எனக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அன்னைக்கு அதே மாதிரியே நமக்கு எதுக்கு வம்புன்னு நீ ஒதுங்கி போயிருந்தா இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான்னு அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் சொல்றாரு. சார் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தெரியாதுங்க சார். கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் ஆபத்துல இருக்கும்போது கண்டும் காணாம போனா நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை பண்ணினேங்க சார், அவ்வளவுதாங்கிறாரு முத்து. இப்போ உங்க பொண்ணு நல்லா இருக்கால்லன்னு முத்து கேட்க, ரொம்ப சந்தோஷமாவே இருக்காப்பா, அதுவும் உன்னால அந்த அம்மா சொல்ல, என்னாலயாங்கிறாரு முத்து. கொஞ்சம் உள்ள வாப்பா சொல்றேன் அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட, வாப்பான்னு அவங்க வீட்டுக்காரரும் கூப்பிடுறாரு. உள்ள வா தம்பின்னு மறுபடியும் அந்த லேடி சொல்ல, வா தம்பி உன்னால இன்னைக்கு எங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கு, வாப்பா உள்ளர வாப்பான்னு அவரும் கூப்பிட முத்து உள்ளர போறாரு. அப்படியே உள்ளர வந்த வாக்குல ஒரு கதவை தட்டி வெளியில வாமான்னு சொல்லிட்டு அங்க ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட, என் பொண்ணை காப்பாத்தின தம்பி இவரு தான், நான் சொன்னேன்ல அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாருமே பரவாயில்லையே ரொம்ப நல்லது பாங்குறாங்க. அப்ப அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்த அந்த பொண்ணு ரொம்ப நன்றினேங்கிறாங்க. அந்த பொண்ணை பாக்குற முத்து, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமாப்பா எங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ ஆசைப்பட்டவனைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு அவங்க அண்ணன் சொல்றாரு. முத்துவுக்கு டக்குன்னு திகைப்பா இருக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிற மாப்பிள்ளை எல்லாரையும் பார்த்துட்டு, சார் அப்ப நீங்க மனசு மாறிட்டீங்களா சார்னு பொண்ணோட அப்பா கிட்ட கேக்குறாரு. ஆரம்பத்திலேயே சரின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது தம்பி, ஆனா எங்க என் பொண்ணு தப்பான ஆளை லவ் பண்ணி அவ வாழ்க்கை போயிருமோன்னு பயந்துட்டேன். ஆனா பேசி பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான ஆளு அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்க. முத்து மாப்பிள்ளைய திரும்பி பார்க்க அவரு ஈன்னு சிரிச்சு பேஸ்ட் விளம்பரத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. முத்து யோசனையா மறுபடியும் இந்த பக்கம் திரும்ப, ஒரு மனுஷனை பத்தி தெரியாம விலகி நின்னு அவங்க சரியில்லைன்னு முடிவு பண்றது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்ல, பெத்தவங்க பார்த்தா மட்டும்தான் நல்ல மாப்பிள்ளை பாப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதும் தப்பா போயிடுது. பிள்ளைங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம முடிவு எதுவும் இல்லப்பா. அன்னைக்கு என் பொண்ணு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லும் போது நான் சம்மதம் சொல்லி இருக்கணும், ஆனா நான் முரண்டு பிடிச்சதுனால உயிரை விடுற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு அவரு நீளமா பேசிக்கிட்டே போக முத்து மறுபடியும் திரும்பி பார்க்க 2 பேரும் ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. தம்பி நல்ல வேலை அன்னைக்கு நீங்க வந்ததுனால என் பொண்ணு உயிர் பொழைச்சா, இன்னைக்கு அவ விரும்பினவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு அவரு சொல்ல, உன்னாலதான் இன்னைக்கு எங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கு தம்பி, நீ வயசுல பெரிய ஆளா இருந்தா உன் காலில் கூட விழுந்திருப்பேன்னு அந்த அம்மா சொல்ல, ஐயோ அம்மா என்னங்கம்மா இப்படிலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மான்னு முத்து சொல்ல, அதெல்லாம் இல்ல தம்பி, அந்த அளவுக்கு நீ செஞ்சது பெரிய உதவிப்பா. என் மனசு மாறினது கூட உன்னாலதான்ப்பா. வாழ வேண்டியவங்களை பார்க்காம நான் என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டேன். காதலிக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே, அதானே நியாயம்னு அவரு கேட்க, முத்துக்குள்ள சில பல கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதோட வெளிப்பாடு அவர் அமைதியா ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்ட, அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க அந்த பொண்ணு. இவர் இல்லாம என் லைஃபே இல்லைன்னு உயிரை விட போனேன்னு, ஆனா நீங்க என்ன காப்பாத்தினதுனால எங்க அப்பா மனசு மாறிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல,
பிரதர், தேவிக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். உங்களால தான் நாங்க 2 பேரும் இப்போ உயிரோடவே இருக்கோம். இனி நாங்க எங்க லைஃப்ல ஒன்னா சந்தோஷமா வாழ போறோம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ங்கிறாரு அந்த பையன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்படின்னு அந்த பையனும் அவர் காலில் விழ போறாங்க. உடனே டக்குன்னு முத்து 2 பேரையும் தடுத்து நிறுத்தி, என்னப்பா நீங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கப்பா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கப்பாங்கிறாரு. தம்பி, உன் குணத்துல நீ இங்க இருக்க எல்லாரை விட பெரியவன்பா அப்படின்னு அவங்க அப்பாவும், நீ ஆசீர்வாதம் பண்ணா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, அவ உயிரை காப்பாத்தினதே நீதானேப்பா, ஒரு வகையில நீ கடவுள் மாதிரி தான் அந்த அம்மா சொல்ல ரொம்பவே நெகிழ்ந்து போற முத்து. அம்மா, என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, நீ பண்ணிருக்கிறது அவ்வளவு பெரிய உதவிப்பா. என் பொண்ணு இன்னைக்கு வாழ போற வீட்டுக்கு போக போறா, அவளை உன் கார்ல அனுப்பி வைக்கணும்னு ஆசை, அதனால தான்ப்பா உன்னை வர சொன்னேன் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல, அதுக்கு என்னம்மா, தாராளமா கூட்டிட்டு போயிடுறேங்கிறாரு முத்து. நான் உன்னை கார் டிரைவரா கூப்பிடலப்பா, நீயே அவளுக்கு இன்னொரு அண்ணனா இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பா. தேவி ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்ல, இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கம்மா, ஆனா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு முத்து சொல்ல, தேவியை எனக்கு உயிரோட கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மேல வேற என்ன வேணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள்ள பையன் அவர் ஒய்ஃபோட குனிறாரு. பக்கத்துல ஒரு பொண்ணு அக்ஷதையை கொண்டு வர அவங்க மேல தூவி முத்து சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ண 2 பேரும் நிமிர்றாங்க. பாக்குற முத்து அப்படியே திகச்சு போயிடுறாரு. அங்க அருண் பட்டி வேஷ்டி சட்டில தோல்ல துண்டை போட்டு நிக்க, பக்கத்துல பட்டு சேலையில சீதாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. முத்துக்கு சுரீர்னு இருக்குது. அவர் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருக்க, அங்க இருக்க அருணும் சீதாவும் மறைஞ்சு போய் தேவியும் அந்த பையனும் தெரியுறாங்க. சரி சரி, நல்ல நேரம் ஆரம்பிக்குது, பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருவோன்னு பொண்ணோட அப்பா சொல்ல, வாங்க வாங்க, நாங்க உட்கார்ந்து இருக்கவங்கள பொண்ணோட அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க போலான்னு எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. நிதானமா நடந்து வர்ற முத்து அப்படியே வந்து அவர் எடுத்துக்கிட்டு சாஞ்சு நிக்கிறாரு. வாமா அப்படின்னு பொண்ணோட அம்மா வெளியே வந்து அந்த பொண்ணை கூப்பிட, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன பேச்சு சத்தம் கேக்குது அப்படின்னு முத்து திரும்ப, சீதா அந்த அம்மாவை ஹக் பண்ணி போயிட்டு வரேன்னு தலையாட்ட, பக்கத்துல அருண் முயல் மாதிரி ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாரு. எல்லார்கிட்டையும் போயிட்டு வரோன்ற மாதிரி சீதாவும் அருணும் சொல்லி தலையாட்டிட்டு இருக்க, முத்து கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருக்கு. இப்ப மறுபடியும் தேவியும் அந்த மாப்பிள்ள பையனுமா மாறிடுறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, சரிங்க நாங்க போயிட்டு வரோம்னு அந்த பையன் சொல்றாரு. அப்போ ஒரு பொண்ணு, அக்கா போயிட்டு வாங்கக்கா, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க, உடம்ப பாத்துக்கோங்க, வேலைக்கு சாப்பிடுங்கன்னு எல்லாரும் ஆளாளுக்கு மாத்தி சொல்றாங்க. போயிட்டு வாங்கப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு மொத்தமா 10-15 பேர் நின்று டாட்டா சொல்ல, அந்த பொண்ணு முன்னாடி நடக்க, இரு அப்படின்னு அந்த பையன் கார் கதவை திறந்து விட அந்த பொண்ணு உள்ளர போய் உட்கார்றாங்க. மறுபக்கமா வந்து அடுத்த கதவை திறந்து அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்றாரு அந்த பையன். இதெல்லாம் பாத்துக்கிட்டே முத்து அவரோட சீட்ல உட்கார்ந்து காரை எடுக்கிறாரு. கோவில் படியில மீனா ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்க, உள்ள இருந்து வர்ற சீதா, அக்கா போலாங்காங்கிறாங்க. டக்குன்னு மீனாவை பார்த்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, ஏன் அழறன்னு பக்கத்துல உட்கார்றாங்க சீதா. மனசே சரியில்லை சீதா, இதுவரையிலும் கல்யாணம் ஆனதுல இருந்து அவர்கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல, அவர் ஒரு அப்பாவி பாரு, அன்னைக்கு கூட உங்ககிட்ட எப்படி மாப்பிள்ளை வேணும், எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்டாரு, ஆனா நீ சொன்னது கூட அவருக்கு புரியல, அவரு விளையாட்டுத்தனமா நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வெள்ளந்தியா எங்கிட்ட வந்து சொன்னாரு. அப்புறம் நான் அவருக்கு சொல்லி புரிய வச்சேன் நீ அருணை பத்தி சொல்றேன்னு, அப்ப கூட அவர் உன்னை சந்தேகப்படல. சீதா அப்படி சொல்லி இருக்க மாட்டா, வா கேப்போன்னு என்னை கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு கூட புரிஞ்சிக்க முடியல, அந்த அளவுக்கு அவர் அப்பாவியா இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன், அவர் உனக்கு இன்னும் சீரியஸா மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்காரு, பாவம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, என் வாழ்க்கைக்காக மாமா கிட்ட பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்ல, கலங்கி போயிருக்கிற மீனா, ஒன்னு செய்வோமா, அவர்கிட்ட பக்குவமா நடந்ததெல்லாம் சொல்லிட்டா என்னங்கிறாங்க மீனா. தெரியலக்கா, நீ கேக்குறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல, என் வாழ்க்கையை விட இதுல உன் வாழ்க்கையும் இருக்கு, கண்டிப்பா மாமா கோவப்படுவாருங்கிறாங்க சீதா. ஆமா, ஆனா கோவப்பட்டாலும் பரவாயில்லடி, என்ன ஒரு நாள் 2 நாள் பேசாம இருப்பாரு, ஆனா அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேங்கிற பாரத்தை நான் இறக்கிடணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஆனா இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டா அப்படின்னு சீதா சொல்ல, யோசிக்கிற மீனா, சரி உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சீட் எழுதி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, சீதாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. 2 பேரும் அம்பாள் சன்னதிக்கு வந்து சீட் எழுதி போட்டு அதுல ஒரு சீட்டை எடுத்து சீதா மீனா கையில கொடுக்குறாங்க. அத மீனா பிரிச்சு பார்க்க அதுல வேண்டாம்னு வருது. சொல்ல வேண்டாம்னு வந்திருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சாமியை பாக்குற மீனா,
மறுபடி சீதா கிட்டையும் அதையே சொல்றாங்க. சீதாவும் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு ஆமாக்கா அப்படின்னு சொல்ல, கடவுள் உத்தரவா இருந்தாலும் அவர்கிட்ட மறைக்கிறது எனக்கு என்னமோ வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா சாமி கிட்ட கேட்டுட்டோம், சொல்ல வேண்டாம்னு வந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்காங்கிறாங்க சீதா. மீனா பதில் சொல்லாம சாமியை பார்க்க, அக்கா இப்ப வேணாக்கா, சீக்கிரமே டைம் வரும்போது அப்பா சொல்லிக்கலாங்கிறாங்க சீதா. நீ வா நம்ம போலாம் வா அப்படின்னு சீதா வெளியே போக, மீனா இன்னும் அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. முத்து பாட்டு கேட்டுக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்காரு. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எப்படி முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அடா 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 என்னமா எழுதியிருக்காரு கண்ணதாசன். அவரு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. எங்க வாழ்க்கை தொடங்குது எங்க வாழ்க்கை முடியுது எதுவுமே தெரியறது இல்ல. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பகையை வளர்த்துக்கிட்டு எல்லா பகையும் முடியதானே போகுது அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவர் மைண்டுக்குள்ள அந்த அம்மா அன்னைக்கு ஐசியு முன்னாடி நின்று பேசுனது மைண்ட்ல வருது. உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டையும் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன்ல, அவ ஆசைப்பட்ட பையனைய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு, உங்க கௌரவம் தான் முக்கியம்னு ரெண்டு பேரும் புடிவாதமா இருந்துட்டீங்களே அப்படின்னு அவங்க பேசுனதும் அங்க முத்துவும் மீனாவும் நின்று கேட்டதும் அவர் மைண்ட்ல வருது. நாம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோமோ, பாவம் சீதா, அவ வாழ்க்கைய நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம், அதை நான் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன், மீனா சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற முத்து அவரே மண்டையில கொட்டிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் ஸ்ருதி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பேசாம சீதாவை அவ லவ் பண்ற பையனோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்றது தப்பு, எதுவா இருந்தாலும் குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து பண்ணணும். சீதாவும் சரி மீனாவும் சரி குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறவங்க, அவங்க எந்த காலத்திலயும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தவிப்பா பார்த்துட்டு நிக்கிறாங்க மீனா. முத்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்து சீதா கேட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலை, வீட்டுக்கு ஒரே பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சந்திரா சொல்ல, நான் எப்படி அத்தை வர சொல்றது, சீதா தான் வர சொல்லணும், நாளைக்கு அருண் வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல, எதுக்கு ஏன் இப்படி சொல்றாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க சீதா. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸோ மச்.